ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பார்ட் 2 ஜெயச்சந்திரன் வீலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கிது. ஜாம் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. கம்மியான ரேட்லயே போட்டிருந்தாங்க. டேட் சிரப்பும் நம்மளுக்கு கோம்போ ஆஃபரில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் போட்டிருக்காங்க. சாஸ் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் சாஸும் வச்சுருந்தாங்க. சாஸ் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், மைனோ சாஸ், வினிகர், சில்லி வினிகர் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் செக்ஷனாக வச்சுருந்தாங்க. எல்லா மசாலா ஐட்டம்ஸும் போட்டிருந்தாங்க. பொடி ஐட்டம்ஸு, ஃப்ரை பண்ணுறதுக்கு, குழம்பு வைக்க, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சாட் மசாலா, மிக்ஸ்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ரெடிமேடு கிரேவி பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மேத்தி லீவ்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சுகர், நாட்டு சர்க்கரை இது மாதிரியும் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் இதில் வேறு வேறு பிராண்டில் போட்டிருந்தாங்க. சில இதில் ஆஃபர் ரேட்லேயும் போட்டிருந்தாங்க. அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஹேர் கலரிங், ஹேர் டை அடிக்கக்கூடியது எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோப் ஐட்டம்ஸ், டால்க் ஐட்டம்ஸ், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் க்ரீம்ஸ் இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்ததுங்க. பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. நம்மளுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நமக்கு தேவைப்படுற பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தால் அவங்ககிட்ட சொன்னாலே அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க. அடுத்தது டால்க் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா பவுடர்ஸும் வச்சுருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ காயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மார்டின், குட் நைட், ஆல் அவுட் இது மாதிரி நிறைய பிராண்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா சால்ட்டு, கொண்டக்கடலை, மொச்சை, தட்டைப்பயிர் இது மாதிரி பயறு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பருப்பு வகைகளும் வச்சுருந்தாங்க. அந்த ரோ ஃபுல்லாமே அந்த பருப்பு வெரைட்டிஸாக தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு, பனவெல்லம், கருப்பட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், கேராமில், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபேஸ்க்கு தேவையான பேக்ஸ், பவுடர்ஸ், க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேஸ், பாடி ஸ்ப்ரேஸ் இது மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா அப்பளம் பேக்கெட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்பளத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அப்பளம், அரிசியில் செய்யப்பட்ட அப்பளம் இது மாதிரி பல ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸ் செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பீனட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பாதாம், ட்ரை ஃப்ரூட்ஸ், பிளாக் டேட்ஸ் இது மாதிரி பல ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ், பாடி ஸ்ப்ரேஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஓட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க.
அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர், அலுமினியம், பித்தளை பாத்திரங்கள், வெண்கலம், குத்துவிளக்கு இது மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. இல்லாத பாத்திரங்களே இல்லை, எல்லா டைப்பாக பாத்திரங்களும் இருந்தது. கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கடாய், பெருசு, மீடியம் சைஸு, ஏகப்பட்ட கடாய்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்னஸோட, நல்ல வெயிட்டோட, நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. இப்போ நான் எடுத்திருக்க கடாயோட ரேட் பார்த்திங்கன்னா 115 ரூபா. நல்லா இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியப்ப பிழியிற கட்டை வந்து வுட்லேயும் ஸ்டீல்லையும் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடிக்கிற உரலும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியோட சூப்பராக இருந்தது. இப்போ இந்த பால் பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா 60 ரூபா. பார்க்கவே நல்ல திக்னஸோடு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ், 80 ருபீஸ் இது மாதிரி ரேஞ்சுக்கு தக்கன குவாலிட்டியோட நல்லாவே இருந்ததுங்க. அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சைஸில் தாளிப்பு கடாயெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருந்ததுங்க. அலுமினியம், சில்வர், ஸ்டீல் இது எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க. இப்போ நான் காட்டுற இந்த தாளிப்பு கடாய் பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டிசைனாகவும் இருந்ததுங்க. பாத்திரங்களும் இருந்தது. அதிலே நிறைய மாடல்ஸோட வச்சுருந்தாங்க. மினி இட்லி செட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வுட்லேயே செஞ்ச கரண்டியெல்லாம் இருந்தது. நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணுற கரண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. வுட்டிலே ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்மளுக்கு இங்கே கம்மியான ரேட்லே ரொம்ப திக்னஸோட இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டாண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸ்பூன் ஸ்டாண்டு, அந்த ரேக் மாதிரி உள்ள ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வைக்கிற பேஸ்கெட் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டீல்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீர்வரிசைக்கு செய்யக்கூடிய பெரிய பெரிய அண்டா, சின்ன அண்டாக்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பூஜை பாத்திரங்கள், விளக்கு, குத்து விளக்கு இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேன்சி பேஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க. பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. கம்மியான ரேட்லேருந்து ஒரு ஹை ரேட் வரையும் பேஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. காட்டுற பேஸ்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 110 ரூபா. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ், மிக்சர், கிரைண்டர் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபேன், மியூசிக் பிளேயர், ஹோம் தியேட்டர்ஸ், குக்கர்ஸ், சிம்னிஸ், எலக்ட்ரிக் குக்கர்ஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் ஸ்கூல் வாட்டர் கேன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அப்புறம் அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையானது ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. செப்பரேட்டாக இருந்தது. டீ, சுகர், சால்ட் இது மாதிரி செப்பரேட்டாக எழுதியே பிரிண்ட் ஆகிட்டே இருந்ததுங்க. ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஓவல் ஷேப்பில் இருந்தது, ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. இதெல்லாம் 40 ருபீஸ். அந்த ஓவல் ஷேப் வந்து 20 ருபீஸில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ் எல்லாம் இருந்தது.
2 ட்ராயர் 3 ட்ராயர் 4 ட்ராயர் இது மாதிரி வந்து நிறைய பாக்ஸ் வச்சுள்ள ட்ராயர்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ பார்க்குற இந்த பெப்பர் ஜாரோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். இதுல நிறைய கலர்ஸ் இருந்தது. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேட் செக்ஷனாக வச்சுருந்தாங்க. அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லான பிளேட்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ நிறைய பிளேட்ஸ் இருந்தது. பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸு, பீங்கான் பிளேட்ஸ், மெலமன் பிளேட்ஸ் இது மாதிரி பல வெரைட்டி ஆஃப் பிளேட்ஸ் போட்டிருந்தாங்க. பிளேட்ஸோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 45 ருபீஸ்லேருந்து சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 1 ரோவே கிளாஸுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருந்தாங்க. அவ்வளோ கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் ரொம்பவே கம்மியான ரேட்ஸில் இருந்தது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸு. இதிலே வந்து பெரிய சைஸ்லேயும் இருந்தது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ்ங்க. டீ கிளாஸஸ் இருந்தது. இதிலே நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்மால் சைஸ் வாட்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸு. இதிலே நிறைய டிசைன்ஸாகவும் வச்சுருந்தாங்க. இந்த கிளாஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். அடுத்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு தனி செக்ஷனாகவும் ஃப்ரூட்ஸ்க்கு தனி செக்ஷனாகவும் வச்சுருந்தாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப சீப் ரேட்டாக கிடைக்குதுங்க. இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வர்றதுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு. இங்கே எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குதுங்க. லாஸ்ட்டாக நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வரும்போது இதை ஷூட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், இயரிங்ஸ் இருந்தது, ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெபிலின், லாக்மி, கலர் பார் இது மாதிரி, டாஸ்லர் இது மாதிரி நிறைய பிராண்டட் கம்பெனிஸ்லாம் ஒரு கவுண்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காம்பேக்ட்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ், க்ரீம்ஸ் இது மாதிரி நிறைய கிடைக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச இயரிங்ஸ்லாம் தனியாக அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு, ஹேர் பின்ஸ், பேண்ட்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கம்மியான ரேட்லேயே கீ செயின்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு பேக்கெட்ஸ், கோன்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் வெட்டிங்கான ஜுவல்லரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க நிறையா. மேக்கப் செட்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே பக்கத்தில் உள்ள செக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஃபேன்சி கம்மல்லாம் அவ்வளோ அழகழகா இருந்ததுங்க. அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே ரொம்ப அழகா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெயித் சுந்தரன் vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
எங்களோட சேனல் வன்சி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.